அது ஒரு பெரிய பாலைவனம். அந்த பாலைவனத்துல 2 நண்பர்கள் பிரயாணம் பண்ணிட்டே இருந்தாங்களாம். அவங்க போயிட்டு இருக்கும் போச்சுல அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கருத்து வேறுபாடால 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்களாம். ஒரு நண்பன் என்ன பண்ணானா, அவங்களுக்கு வந்த சண்டைய, அந்த கருத்து வேறுபாட்டை என்ன பண்ணானா அந்த மணல்ல எழுதுறானாம். அந்த மணல்ல எழுதிட்டு திரும்பவும் அவங்க பிரயாணம் பண்ணி போயிட்டே இருக்கிறாங்களாம். அவங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சான். அப்போ அந்த பிரயாணத்துல கடைசியில முடிகிற இடத்துல பார்த்தா ஒரு நீரோட ஒண்ணு வருதான். அந்த நீரோடையில 2 பேரும் இறங்கி குடிக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் இறங்க போச்சுல, ஒரு நண்பன் என்ன பண்றான்னா அந்த நீரோடையில உள்ள மணல்ல மாட்டிக்கிட்டு முங்கி போற மாதிரி அதை அப்படியே ஆழத்துல இழுத்துட்டு போகும்போச்சுல, ஒரு நண்பன் என்ன பண்ணானா அவனை போய் கீழே இறங்கி காப்பாத்தி அவனை வெளியில தூக்கிட்டு வந்து விட்டானாம். உடனே அந்த நண்பன் என்ன பண்ணான்னா அந்த நல்ல காரியத்தை என்ன பண்ணான்னா ஒரு பக்கத்துல இருந்த ஒரு பாறையில செதுக்கி வச்சானாம். உடனே அந்த நண்பன் கேட்டானா, போன தடவை நடந்த சண்டைய நீ ஒரு மணல்ல எழுதுன, இந்த தடவை நடந்த நன்மையான காரியத்தை நீ ஒரு கல்லுல செதுக்கி வைக்கிற, ஏன் அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போச்சுல, நன்மையான காரியம் நம்மளுக்கு எப்பவுமே நினைவுல வச்சுக்கணும். ஒரு கோபப்படுற காரியம், நம்மளுக்கு தேவையில்லாத காரியத்தை மணல்ல எழுதும் போச்சுல அது கொஞ்ச நாள்ல அழிஞ்சு போயிடும்ல. அதே மாதிரி நம்மளுக்குள்ள உள்ள கோபத்தை நம்ம உடனே அதை மறந்துடுறதும், நம்மளுக்கு செய்த நன்மைகளை நம்ம நினைய வச்சு திரும்ப அவங்களுக்கு செய்யறதும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் நிறைய காரியத்தை, நிறைய தீமையான காரியத்தை நம்மளுக்குள்ள வரும் போச்சுல அதை மறந்துடணும். நம்மளுக்குள்ள நன்மையான காரியங்கள் மற்றவங்க செய்யும் போச்சுல அதை நினைவில் வச்சு அவங்களுக்கு திரும்பவுமா ஒரு நல்ல காரியத்தை செய்யணும். நல்லதை பார்ப்போம், நல்லதை பகிர்வோம்.